பெரிய ஷாப்பிங் மால்ல மட்டும் கிடைக்கக்கூடிய நம்ம எல்லாரும் செல்ஃபி எடுத்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் அது என்ன ரெசிபின்னு. தண்ணியை ஃப்ரீசருக்குள்ள வச்சு ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்னதா ஒரு கப்போ பவுலோ கிளாஸோ எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தான் இந்த ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பரஃப் கோலா அப்படிங்கிற ரெசிபி செய்ய போகிறோம். உங்களுக்கு ஏதாவது ஐஸ் ஸ்டிக் கிடச்சிச்சின்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாததுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் கூட யூஸ். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப்பு, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோட சிரப்பு நம்ம வச்சுக்கலாம். உங்ககிட்ட ரோஸ் சிரப் இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரையை குலோப் ஜாமுன் பதத்துக்கு பிசு பதத்துக்கு பாகு காய்ச்சி அதில் ஏலக்காய் தூளோ பன்னீர் தூள் வெனிலா எசன்ஸு காஃபி பவுடர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாசனைக்கு அதில் நீங்கள் போட்டுக்கலாம். அது கூட ஏதாவது ஒரு கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நேச்சுரல் கலராக வேணும்னா பீட்ரூட்டு பாலக்கு இந்த மாதிரி இதோட ஜூஸஸ்லாம் போட்டால் இயற்கையான கலர் கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு இருக்கிற ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லா ஐஸ் கியூப்ஸையும் மிக்ஸி ஜாரில் போடுங்க. இப்போ நம்ம இந்த ஐஸ் கட்டி எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வந்தாச்சு. இந்த ஸ்பூன் எடுத்து அந்த டம்ளருக்குள்ளே நம்ம டைட்டாக பிடிச்சி வச்சுக்கணும். உள்ளார ரொம்ப டீப்பாக அழுத்தக்கூடாது. மேலோட்டமாக லைட்டாக ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு டக்குன்னு எல்லா ஐஸ் கியூப்ஸு பொடியையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். லேட் பண்ணக்கூடாது. லேட் பண்ணால் ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடு, தண்ணி ஆகிடும். அப்போ நமக்கு இந்த ரெசிபி பண்ண முடியாது. அதனால் டக்குன்னு நம்ம அதுக்குள்ளே எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி உள்ளே நல்லா அமுத்தணும். எல்லாத்தையும் நல்லா அழுத்தினதுக்கப்புறம் நம்ம சும்மா அந்த ஸ்பூனை வெளியே எடுத்தாலே அந்த ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இது மேலே நம்ம வச்சிருக்க ரோஸ் ரவை நல்லா தாராளமாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ஊற்றணும். இது கொஞ்சம் நேரம் ஆக உள்ளெல்லாம் அப்சார்ப் பண்ணிவிட்டு நல்லா உள்ளெல்லாம் அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கிடும். உடனே நம்ம பசங்களுக்கு கொடுத்துடலாம். இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 1 நிமிஷம்தான் ஆகும். இது ரொம்ப ஈஸியாக நம்ம சூப்பராக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம்.